பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ தீர்க்க தரிசனங்கள் ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். வாழ்த்தி வணங்கி உங்களை வரவேற்கிறோம். இந்த மாசம் கர்த்தர் உங்களை அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன தெரியுங்களா? நெருக்கம் நீங்குவதாக. நெருக்கம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தகுதிக்கு ஏற்பட்ட போல நெருக்கங்கள் வித்தியாசப்படுவதை தவிர நிச்சயமா நெருக்கம் வசனத்தை என்ன சொல்றதுன்னா, நெருக்கம் நீங்குவதாகன்னு வாக்கு தத்தத்திலேயே நெருக்கம் இல்லதான் நீங்க முடியும். அப்ப நிச்சயம் நெருக்கம் இருக்கு. அது ஒரு நமக்கு கிறிஸ்துவராகிய உங்களுக்கு எனக்கும் அந்த நெருக்கத்தை எப்படி வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க போறோம்னா, வசனத்தை அறிக்கையிடணும். 2 கொரிந்தியர் 4:8 பார்த்தோம்னா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை. அருமையான வார்த்தை இல்லையா? கர்த்தர் நம்மளை ஆற்றி தேற்றி நம்மளை பலப்படுத்துகிற தேவனாகிறார். சோர்ந்து போவனுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக செய்கிற தேவன் இந்த மாசம் நம்மளை பலப்படுத்தி என்ன பண்ண போறாரு? நெருக்கத்தெல்லாம் நீக்க போகிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு. தாவீது நிறைய நேரத்தில் நெருக்கத்தை அனுபவிச்சாரு. ஆனா முக்கியமான நெருக்கம் என்னன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி எதுக்காக நம்ம வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்தந்த நெருக்கத்துல கர்த்தர் எப்படி விடுவிச்சாரு, அதே கர்த்தர் நம்மளும் விடுவிப்பாரு சொல்லி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா சிக்லாக்ன்ற ஊர்ல பாத்தீங்கன்னா தாவீது திரும்பி வரும்போது அங்க பாத்தீங்கன்னா தாவீதோட மனைவி கிராமத்துல இருந்த எல்லா பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், ஒருத்தரையும் கொல்லாம உயிரோடே பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். யாருமே ஊர்ல ஆள் இல்லை. அங்க தாவீது மிகவும், அதாவது மனம் அழுகிறதுக்கு திராணி இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமா அழுகிறாங்க. எல்லாரையும் பிடிச்சி போய் என்ன பண்ண முடியும்? ஆனா கூட இருந்தவங்க என்ன பண்றாங்க, தாவீத கல் இருந்து கொல்ல பார்த்தாங்களாம். கூட இருந்த மனுஷன் அவ்வளோ மோசமான சூழ்நிலை தாவீதுக்கு. தாவீது என்ன பண்ண வச்சிருக்கீங்க? அந்த நெருக்கத்துல வசனம் சொல்லுது பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். எப்ப நெருக்கம் வருதோ சோர்ந்து போகாம கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே எனக்கு இரங்கம் சொல்லி அபயமிட்டானா. அப்ப என்ன சொல்றாரா? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்தார். அவன் எப்போ கூப்பிட்டாலும் கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனா இருக்காரு. எப்போ என் பிள்ளை கூப்பிடுவான், இந்த நெருக்கத்தில் இருக்கானே அவன் எப்போ என் பிள்ளை கூப்பிடுவான் கூட காத்துக்கிட்டே இருக்காரு. கூப்பிட்ட உடனே செவி கொடுத்து பதிலளிக்கிறார். நீ என்ன செய்யணும் உனக்கு? அப்போ தாவீது கேட்கிறானு, என்ன பண்ணலாம் கேட்கும்போது தாவீது சொல்றாரு, நான் அந்த போய் பின்தொடரலாமா அப்படின்னு கேட்கப்ப, நீ போ, நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் சொல்லி கர்த்தர் வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த வசனத்தை பிடிச்சிட்டு போறான். 600 பேரோட போறான். 600 பேரோட போகும்போது என்ன பண்றாங்க, பாதி பேர் நான் இந்த ஆத்துக்கு அதுக்கு வர முடியலன்னு சொல்லி சோர்ந்து போய் நின்றாங்க. அவன் விட்டு போல, நீ வரனா போங்க, மிச்சருக்கு அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் சகலத்தையும் திருப்பி கொண்டான். சிறிதாய் வசனம் சொல்றதுன்னா, சிறிதிலும் பெரிதிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டானா. வெக்கப்பட்டு போவதுக்கு ஆசைக்கு தேவன் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த மாசத்தை திரும்பி தந்து நம்ம நெருக்கத்தெல்லாம் மாற்றி போட போகிறாரு. என்னென்ன நெருக்கம் இருக்கோ, எந்த பகுதியில் நெருக்கம் இருக்கோ எல்லா பகுதி நெருக்கத்தை கத்த நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்பி தர போகிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, திரும்பி ஒரு ஆசீர்வாதம் தாவீதின் கொள்ளை என்று சொல்லப்பட்ட அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஆடுகளும் மாடுகள் கொண்டு வந்து அவன் கூட வந்த மக்களுக்கு மட்டும் இல்லாம வழியில் நின்று போனாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த பங்கிட்டு கொண்டு வந்த கொள்ளைய பங்கிட்டு கொடுத்தானா. அது மட்டும் இல்லாம யூதாவில் இருக்கவங்களுக்கு, எருசலேமில் இருக்கவங்களுக்கு, பெத்தேல் எல்லாத்துக்கும் அந்த கொள்ளையிலிருந்து பங்கிட்டு கொடுத்து தாவீது என்ன பண்ணா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுத்தான். அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிச்சார். ஏன்னா வசனம் சொல்றதுன்னா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கணும். சோர்ந்து போகிற நேரத்தில், நெருக்க வர நேரத்தில் என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போயிடும். எனக்கு மட்டும் எப்படி நெருக்கம் இருக்கு, நான் மட்டும் வாழ்க்கையில் தோத்து போயிருக்கேனே, எனக்கு மட்டும் எப்படி கடன் பிரச்சனைகள் இருக்கே, நானும் தானே கர்த்தரை தேடுறேன், நான் தானே உண்மையாக பைபிள் வாசிக்கிறேன், நான் தானே ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள், எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம்? கேட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், என்ன கேட்ட கர்த்தருக்கு தாவீதை போல எனக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் உங்களோட இருக்கேன். யார் இருந்தாலும் நாட்டி கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார், எல்லா நெருக்கத்தையும் மாற்றி போடுவார். ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, எந்த பகுதியில் நெருக்கமா இருக்கீங்களோ எல்லா பகுதியிலும் நெருக்கத்தை நீக்கி போட்டு ஒரு விசாலத்தில் வைக்க போறார். வாக்குறுதி தேவன், வாக்கு மாறாத தேவன், தாவீதோடு தேவன் இன்று நம்மளோடும் இருக்கிறார். தாவீதின் வம்சத்தை இயேசு கிறிஸ்து பிறக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பங்கு தாவீது கொடுத்த காரணம் தெரியுங்களா? தாவீதின் குமாரே எனக்கு இரங்கன்னு சொல்லி வசனம் இருக்கு. இவ்வளவு காரணம் என்ன? தாவீது எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம், சின்ன போர், சின்ன யுத்தம், சின்ன அவமானம் எது வந்தாலும் சோர்ந்து போகாம கர்த்தர் சமூகத்தை போய் உட்காந்துட்டு இருப்பான். கர்த்தாவை நீ எனக்கு இரங்கம் சொல்லி அவருடைய சொல்படி கேட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவருடைய கட்டளையில கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பயந்து நடந்ததுனால என்ன பண்றாரு கர்த்தர்? கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை சொல்கிறார், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய். இந்த நெருக்கத்தில் இருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள். என்னத்தை பிடித்து?
இந்த வார்த்தையை பிடித்து நெருக்கம் நீங்குவதாக என்று திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியர்கள் சார்பாக சொல்லப்படுகிற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். அதை கர்த்தாவே, நீங்க இந்த மாசம் கொடுத்திருக்கீங்களே, ஒரு ஊழியக்காரன் மூலியமாக ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கீங்களே, என்ன சொல்லியிருக்கீங்க? நீ சகலத்தின் திருப்பிக் கொள்வான்னு சொல்லிருக்கீங்களே, என் வாழ்க்கை நெருக்கத்தை நீக்கி போடுங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில நெருக்கம் நீங்குவதாக என்று சொல்லிருக்கீங்களே, என் வாழ்க்கையில எல்லா நெருக்கத்தையும் நீக்கி போடுங்க ஏசப்பான்னு கர்த்தரை கேட்போம். அனுதினம் காலையில் எழுந்து வசனத்தை அறிக்கையிடுங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவு அடைவதில்லை. ஏன்னா என் தேவன் உயிரோடு இருக்கார், என் மீட்பர் என்னோடு இருக்கார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். உலகத்தில் இருக்க யாரை பார்க்கணும், உங்களோடு இருக்க தேவன், எங்களோடு இருக்க தேவன் பெரியவர், நிச்சயமா விடுவிப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம், அதாவது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா ஒரு ராஜா இல்ல, 3 ராஜ்யங்களுக்கு முன்பாக எதிர்த்து வர்றாங்க. எப்படின்னா, எந்த சேயீர் மலைதேசத்தார், மோவா புத்திரர், அது மட்டும் இல்ல அம்மோன் புத்திரர், 3 தேசத்தார் சுற்றி வந்து அவனை முற்றுகை போட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் செய்யல. தாவீதை போலதான் கர்த்தர் சமூகத்தை போய் உட்காந்து, இந்த நெருக்கத்துல இருந்து நான் என்ன செய்ய கர்த்தாவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து போய் போராடுறான். நான் என்ன செய்யணும்? இப்படி இத்தனை பேர் 3 ராஜாக்கள் வந்து நிக்கிறாங்களே, நான் என்ன செய்ய கேட்கும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடைய இல்லை, தேவனுடையது. தைரியமா போங்க, கர்த்தர் உங்க யுத்தம் பண்ணுவார். நாளைக்கு இந்த நேரத்தில் நீங்க யுத்தத்துக்கு போங்க, நிச்சயமா கர்த்தர் உதவி செய்வார்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. உடனே ராஜா முகப்புறம் வந்து அந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறாரு. இப்ப இந்த வார்த்தை சொல்றாங்க இல்லையா, நெருக்கம் நீங்குவதாங்க, அந்த வார்த்தையை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்களோ அதே போல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவன் அப்படியே ஏத்துக்கு என்ன பண்ணா, காலையில் எழுச்சி செஞ்ச ஒரே வேலை என்ன தெரியுங்களா, எல்லா யுத்தத்துக்கு போகும்போது எப்படி போவாங்க, ஈட்டியோடும் கேடயத்தோடும் போவாங்க. இந்த ராஜா என்ன பண்றாரு, பாடகர்களை முன்னாடி நிறுத்துறாராம். கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடகர் நிறுத்து ஒண்ணுமே செய்யல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவ்வளவுதான். இதை பாடி துதிக்கும் போது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா, 3 ராஜ்யங்களும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு எல்லாருமே செத்து போயிட்டாங்களாம். ஒருத்தர் கூட பாக்கி இல்ல. இந்த அந்த பாடலுக்கு கர்த்தருடைய ஆராதனைக்கு அந்த அளவுக்கு வல்லமை இருக்கு. நெருக்கத்தை நீக்கி போடும். நெருக்கமான சூழ்நிலை கர்த்தரை தூச்சி பாடி ஆராதிய கர்த்தாவை நெருக்கத்தை நீக்கி போடுங்க ஏசப்பான்னு அந்த நெருக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரை தேடும் போது என்ன பண்ணுவாரு, விடுதலை கொடுப்பாரு. நெருக்கம் மாறி ஒரு விசாலமா மாறும். வெக்கப்பட்டு போவாடிக்கு ஆசிரிய தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். இந்த விஷயத்துல யுத்தம் நடந்தப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் பாடல் போய் அந்த யுத்தம் நடக்கிறத பார்க்கும்போது யாருமே உயிரோட இல்லையா. ஆனா அவ்வளவு பொருட்கள் கொள்ளையடிக்கிற அளவுக்கு 3 நாள் கொள்ளையடிச்சாங்களாம். அது எவ்வளவு நெருக்குது, எங்களுக்கு விரோதமா சண்டை போட வர்றாங்க, நாங்க எப்படி தப்பிக்க போறோம்னு பயந்துட்டு இருந்தவங்க தன்னுடைய சத்துருக்களுடைய பாளையத்தை கொள்ளையடிக்கத்தக்க கிருபையை கர்த்தர் இன்னைக்கு தருவார். யாரெல்லாம் நெருக்கம் கொடுக்குறாங்களோ, எந்த விஷயத்துல நெருக்கமா இருக்கோ அதே விஷயத்த கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு விசாரத்தை வைத்து அங்க ஒரு கொள்ளை பொருளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். வெக்கப்பட்டு போகாதவே ஆசீர்வதிப்பார். திருமணத்தில் நெருக்கமா இருக்கா, எனக்கு எல்லாருக்கும் திருமணம் ஆகுது, எனக்கு மட்டும் திருமணம் ஆகல, என் குடும்பத்துக்கு மட்டும் திருமணமாக தடையா இருக்கு, இவ்வளவு நெருக்கத்தை இருக்குன்னு திருமணமாகி இத்தனை நாள் ஆச்சு, குழந்தை இல்லாம எல்லாரும் அவமானப்படுத்துறாங்கன்னு நெருக்கப்பட்டிருக்கீங்களா? கடன் ஒரு நெருக்கம், கடன் ஒரு அடிமைத்தனம். இந்த நாட்கள்ல கடன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கடன் இல்லாத மனுஷன் யாருமே பார்க்க முடியல. இஎம்ஐ மாசம் பிறந்தா இவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த இஎம்ஐ கட்டணும், அந்த குழு காசு கட்டணும், இந்த லோனு காசு கட்டணும் சொல்லி நம்முடைய வருமானம் பாத்தீங்கன்னா பல பக்கத்துல பிரிஞ்சு போகுது. பல பக்கத்தில் நம்ம நெருக்கப்படும். அந்த வருஷம் சொல்ல முடியா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகுது. பல நெருக்கங்கள் மனுஷங்களை நெருக்கி ஒரு சமாதானம் இல்லாம இருக்குது. ஆனா கர்த்தர் சமூகத்தில் வந்திருந்து கர்த்தரே தேவன் அறிந்து கொண்ட உங்களுக்கு எதுவும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பரத்திலிருந்து பூமியிலிருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கர்த்தர் வார்த்தை என்ன சொன்னா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு போகிறேன். இந்த நெருக்கெல்லாம் நிச்சயமா ஒன்றும் செய்யாது, நிச்சயமா ஒண்ணு செய்யாது. கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கைக்கு எல்லா நெருக்கத்தையும் நீக்கி போட போகிறார். வெக்கப்பட்டு போகவே ஆசீர்வதிப்பார். அதாவது ஊழியத்தின் பாதை நெருக்கம் இருக்கலாம், வருமானத்தின் பாதை நெருக்கம் இருக்கலாம், குடும்பத்தின் நெருக்கம் இருக்கலாம். இந்த நாளைக்கு எழுச்சி என்ன செய்ய போறேன், இந்த மாசத்தை எப்படி ஓட்ட போறேன், ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், பசங்களுக்கு இவ்வளவு செலவு இருக்கு, எந்த நெருக்கத்தில் இருக்கீங்க, எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். உன் கைகளை விசாலமாக்க போகிறார், கைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஏந்தி இருந்த கரங்களா குட்டுக்கும் கரங்களா கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிங்க. இந்த தாவீதுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறார், எனக்கும் சொல்கிறார். நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. இந்த மாசம் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. என்ன, என் வாழ்க்கையில எல்லா நெருக்கத்தையும் நீக்கி போடுவேன், நெருக்கம் நீங்குவதாக சொல்லி வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்காரு. நிச்சயமா நிறைவேற்றுவார். அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து அந்த அறிக்கை அனுதினம் காலைல அறிக்கையிடுங்க. கர்த்தாவே எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, நீர் எங்களை ஆசீர்வதித்தார் வழியாம போக வேண்டும் போராடி ஜெபித்த யாக்கோபை போல அவர் பாதம் பற்றி நீங்க ஜெபிங்க.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளில் வந்திருப்பேன், பூமியில் வந்திருப்ப வார்த்தையின் பிரகாரமாக நிச்சயமா இந்த வசனத்தின் பிரகாரமாக வார்த்தையின் பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில இந்த மாசத்துல எல்லா நெருக்கத்தையும் நீக்கி போட்டு இப்படிப்பட்ட நெருக்கம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சான்னு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெயிப்போமா? ஆமென். கர்த்தாவே, இந்த நாட்கள்ல நீங்க இந்த மாசத்துல ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. நெருக்கம் நீங்குவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு எந்த பகுதியில வாழ்க்கை நெருக்கமா இருக்காங்களோ அந்த பகுதியெல்லாம் நீக்கி அந்த பகுதியில் இருக்க எல்லா நெருக்கத்தையும் மாற்றி போடுங்க சப்பா. ஒரு விசாலத்தை வைங்க சப்பா. கண்ணீரை துடைத்து கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன் இந்த கண்ணீரோடு வைத்தெல்லாம் கம்பீரத்தோடு இருப்ப ஆசை வார்த்தையின் பிரகாரமாக இந்த நெருக்கத்தின் நேரத்தில் எத்தனை பேர் கண்ணீரோடு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அந்த கண்ணீரெல்லாம் மாற்றி போடுங்க சப்பா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன்னு சொன்ன தேவனே, ஒடுங்கின ஆடைக்கு பதிலாக துதியின் ஆடை தருவேன் சொன்ன தேவனே, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பேன்னு சொல்லி தருவேன் சொன்ன தேவனே, இந்த நேரத்தில் இந்த மாசம் இந்த தீர்க்க தரிசன ஊழியங்கள் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நெருக்கம் நீங்குவதாக என்ற விசுவாசம், இந்த வாக்குத்தத்தம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க்கையிலும் அப்படியே அப்பியாசப்படுவதாக. விசுவாசிகள் தாப்பனை நீர் கிரியை செய்ய சாட்சியாய் நிறுத்துங்க. ஆமேன். இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.